இப்போ நீங்கள் சென்னை மேயர் அலுவலகத்தில் பெண் தபேராவாக இருந்தீங்க. இப்போ இடமாறுதல் செய்யப்பட்டிருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம்? நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மெமோக்கு பதில் அளிக்கிறப்போ நான் உங்களோட உத்தரவு, அதாவது லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு சொல்லிங்க, அதை போட்டால் தான் என் தப்பான்னு கேள்வி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இந்த இடமாறுதலுக்கு என்ன காரணம், அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி மேம், நான் ஒரு 10:30க்கு வந்தேன். அன்றைக்கி ஏன் லேட்டுன்னு கேட்டாங்க. நான் ரீசன் சொல்லிட்டேன். பட் அன்றைக்கே எனக்கு மெமோ கொடுத்துருந்தாங்க. 5 கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்க. இப்போ ஒரு கொஸ்டின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க, நான் லேட்டாக வந்ததுக்கு ஐயா இனிமேல் நான் அந்த தவறு எதுனால 5 கொஸ்டின் கேட்டாங்க. 5 கொஸ்டின்லும் ஒரு கொஸ்டினுக்கு நான் லேட்டாக வந்த காலதாமதமானதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். செகண்ட் கொஸ்டின் நான் முறை பண்ணி செய்யல ஒழுங்கான்னு சொன்னாங்க. அது நீங்கள் ஏதாவது நிரூபிக்க முடியுமா, நான் அன்றைக்கி வரலன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு எனக்கு பதில் தரல. அலுவலக ஆணைன்னு சொன்னாங்க. எந்த ஆணை கொடுத்தீங்க, நான் மீறினேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு அந்த ஆணையை பற்றியும் எதுவும் சொல்லலை. அப்புறமா லிப்ஸ்டிக் பற்றி எனக்கு இந்த மெமோ கொடுக்கறதுக்கு 1 வீக் முன்னாடி சார் கூப்பிட்டு பேசினார். பிஏ அவர் இந்த மாதிரி நீங்கள் லிப்ஸ்டிக்லாம் போடக்கூடாது. என்ன மட்டும் இல்லை, பர்டிகுலர் ஒரு ஊழியரில் ஒரு 4 பேர், நான் அவங்களெல்லாம் சொல்ல விரும்பலை. பட் என்னுடைய இஷ்யூன்றனால நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கேட்டாங்க. நான் அதை சொன்னேன், நான் சின்ன வயசுலேருந்தே போடுறது, இது என்ன மாற்றிக்கணும். இல்லை, நீங்கள் போட்ட கலரும் மேடம் போடுற கலரும் ஒரே மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பர்டிகுலராக ஒரு ஊழியரை பார்த்து அவங்க போடுற மாதிரி போடுங்கன்னாங்க. அவங்க கொஞ்சம் கலர் கம்மியாக இருப்பாங்க. நான் சொன்னேன், என்னுடைய ஃபேஸ்க்கு என்ன சூஸ் ஆகுதோ அதுதான் சார் நான் போட முடியும். நீங்கள் அவங்கள மாதிரி போடலாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை மாற்றிக்க மாட்டேன், நான் வந்துட்டேன். சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த மெமோ கொடுத்தவொடனே அதிகாரிகள் பேச்சை கேட்கலன்ட்டு அந்த ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. அதுக்கு நான் அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். லிப்ஸ்டிக் பூசுறது தான் தப்புன்னா, நீங்கள் எனக்கு ஜீவோவில் ஏதாவது இருக்கா, பெண் ஊழியர் லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஜிசிசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே போடுவாங்க. இப்போ பர்டிகுலராக நான் மட்டும் போடலையே, அப்போ அது தவறு இல்லையா அப்படின்னு கேட்டேன். ரெண்டாவது நம்ம ஸ்டாஃபுக்குள்ளேயே உள்ளே இருக்கிறேன்னா, பக்கத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா சாப்பிட்டேன்னு கூட நம்ம பேசக்கூடாது, ஒருத்தர் பேசக்கூடாது. இப்போ நம்ம வெளியில் ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறோம், இதில் நீங்கள் கேட்கலாம் இல்லையா, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் பதில் சொல்லக்கூடாது. ஏன்னா நாளைக்கு உங்கள் கூட தான் நான் ட்ராவல் பண்ண போகிறது, ஜிசிசி ஸ்டாஃப் கூட தான் நான் ட்ராவல் பண்ண போகிறது. இப்போ நீங்கள் கேட்கும் போது நான் பதில் சொல்லாமல் போனால் அவங்க என்ன நினைப்பாங்க, பெரிய இடத்துல இருக்கு, நம்மளை மதிக்காமல் போகுதுன்ட்டு. அது கூட பேசக்கூடாது அப்படின்றாங்க. சாட்டர்டே சண்டேல அந்த ஆஃபீஸில் ஒரு உதவியாளர் இருக்காரு. அவர் என்னன்னா, நீங்கள் எங்கேயும் வெளியிலலாம் போகக்கூடாது, வரக்கூடாது. என்னுடைய பேரண்ட்ஸ் என்ன அலோவ் பண்ணுறாங்க வெளியில் போகிறதுக்கு. நான் போகிறது என்னுடைய பெண் ஊழியர்கள் கூட தான் நான் போகிறேன். அதர் டிபார்ட்மெண்ட் இவங்க கூட எல்லாம் கோயில் குளம் ஏதாவது போவோம், அப்படிலாம் நீங்கள் போகக்கூடாது அப்படின்ட்டு நிறைய வான் பண்ணி பார்த்தாங்க. நான் அது கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா என்னுடைய சுதந்திரம். நான் என்ன கேட்குற கேள்வினா, என் வேலையில் ஏதாவது தப்புன்னு கண்டுபிடிங்க, அதை சொல்லுங்க. இது என்னுடைய பர்சனலாக நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலி உமன்ஸ் டே ஒன்று நடந்தது, மார்ச் 8. இது பெண்களுக்கான ரொம்ப முக்கியமான நாள். இது அன்னைக்கு நான் ஒரு ஃபேஷன் ஷோ வச்சுருந்தாங்க ஜிசிசி சார்பாக. ஒரு 25 பேர்கிட்ட கலந்துக்கிட்டோம். அதில் நானும் கலந்துக்கிட்டேன். நான் எப்பயுமே சாட்டர்டே வரைக்கும் யூனிஃபார்மில் தான் இருப்பேன். மேடம் இந்த ஊரில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லைன்னால் மட்டுமே நாங்கள் அன்யூனிஃபார்ம் போடலாம், அது அவ்வளோ இருக்குது. நாங்கள் எப்பயுமே யூனிஃபார்மில் தான். அன்றைக்கும் நான் மதியம் வரைக்கும் யூனிஃபார்மில் தான் இருந்தேன். ரெண்டாவது நான் கலந்துக்கிறேன் சொன்ன உடனே மேடமே சொன்னாங்க, போய் கலந்துக்குங்கன்னு சொன்னாங்க. 2 மணிக்கு மேலே போயிட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம பாரம்பரிய உட சாரீ தான் நான் கட்டிக்கிட்டு போனேன். அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணேன். பட் நான் 15 வருஷமாக ஜிசியில் இருக்கிறனால எனக்கு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து எல்லா ஜோன்லேருந்து எல்லாருமே எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் கூட ஒரு ஸ்டேஜில் ஏறிங்கன்னா உங்களை சார்ந்தவங்க ஒரு கிளாப் பண்ணுவாங்க, சந்தோஷப்படுவாங்க, ஆரவரிப்பாங்க. அந்த மாதிரி நான் பண்ணும்போது எல்லாரும் கிளாப் தட்டி ஒரே சந்தோஷமாக சத்தமாக பேசுனது, அது என்ன நினச்சான்னு தெரியல. மறுநாள் என்னை கூப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணக்கூடாதுன்னாங்க. சரி, சாரி, நான் இனிமேல் பண்ண மாட்டேன் சொன்னாங்க. ஏன்னா இது பெண்களுக்கான தினம் இல்லையா. அன்னைக்கு ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுன்னே சில பேர் டான்ஸ், அவங்களுக்கு எல்லாமே ஒரு உரிமை. அன்னைக்கு நாங்கள் பெண்களால் பிறந்ததாக ஒரு சந்தோஷப்படுற நாள். அன்னைக்கே நசுக்கப்பட்டேன், நான் ஒடுக்கப்பட்டேன். மறுநாள் எதிர் பண்ணாங்க, இப்போ லிப்ஸ்டிக் போடக்கூடாது அப்படின்னு பேசக்கூடாது. நான் அதுதான் சொன்னேன். அந்த கொஸ்டின்ல நான் கேட்டிருக்கேன். அதாவது நாம் அனைவருமே பெருநகர சென்னை மாநகராட்சி பணியாளர்கள், இவங்க கிட்ட பேசக்கூடாது, அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னா இது மனித உரிமை மீறலாகும். ரெண்டாவது, நம்ம பணி நேரத்தில் பணி செய்யாமல் இருந்தால் மட்டுமே இது பொருந்தும்னு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். இது ஆன்சர் சரியில்லைன்னு சொல்றாங்களா, இல்லை என்ன ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு கூட ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. நீ கடைசியா என்ன வேணும், உனக்கு என்ன என்ன எதுவுமே கேட்கவே இல்லை. இது சரி, நான் லிப்ஸ்டிக் போட்டது மேடம் நான் அப்படி அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி சில மீடியாக்கெல்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க. அது கொடுத்தாங்களா கொடுத்தல, என்னுடைய காதுக்கு நிறைய ரிப்பேர்ஸ் கேட்டாங்க. இது கூட நான் உங்களுக்கு சொல்லணும்னு இது கிடையாது. என்னுடைய மெமோ காப்பி எப்படியோ யாரோ ஒரு ரிப்போர்ட்டருக்கு போயிட்டு இருக்கு.
அவங்களாம் வந்து என்னை ப்ரெஷர் பண்ணி கேட்டாங்க என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து பேசக்கூடாது கொல்லக்கூடாது, மனித உரிமை மீறல் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ வந்து என்னை மணலிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? ஒரு பெண்ணாக பிறந்து நான் ஒரு சிஎம்கே கூட நான் கேட்குறேன், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு இல்லையா, லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அப்போ ஆல் ஸ்டாப் போடக்கூடாது. சரிங்களா? நான் இதனால் இல்லை இவங்க சரியாக பணிக்கு வரேன், நான் பணிக்கு வரேன்னு காட்டுங்க, நான் வந்து லேட்டாக வரேன்னு சுட்டி காட்டினீங்களா? நான் நைட்டு டெய்லி நான் 9 மணிக்கு போகிறேன்னு கேமரா எடுத்து பாருங்கள், ஜிசிசி கேமரா எடுத்து பாருங்கள். போகிற வாட்ச்மேன்லேருந்து லிஃப்ட்மேன்லேருந்து ஊரே சொல்லும் நான் எத்தனை மணிக்கு போகிறேன் அப்படின்னு. நான் இந்த வேலைக்கு வந்தது இப்போ ஒரு மன்ற கூட்டம் நடக்குதுன்னா இப்போ நீங்களாம் கூட ஸ்டேஜில் உட்காந்துருப்பீங்க, நான் நின்றுருப்பேன். அந்த 3 மணி 4 மணி ஆனாலும் சாப்பிடாம கொள்ளாமல் அவங்க கூட நான் நின்றுருப்பேன். ஒரு ஸ்டேஜில் உட்காந்து அவங்க பேக்கில் நிற்கிறது, இதுதான் எங்களுடைய வேலை. அப்போ உங்களை விட்டு நான் எங்கே போக முடியும், வேலை செய்ய முடியாமல்? என்னுடைய வேலையில் நான் கரெக்டாக தான் இருந்திருக்கேன். பர்சனல் இஷ்யூவெல்லாம் வந்து எடுத்து இதுக்காக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து நான் என்ன சொன்னேன், மழை டைமில் கூட ஜென்ஸு கூட யாரும் வேலை பார்த்தில்ல, நான் 2 நாள் அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்கேன். அது நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. நைட்டு அங்கேயே தங்கி என் ஃபேமிலி எல்லாம் விட்டு, எனக்கு ஒரு பெண் குழந்தை அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து நைட்டு தங்கியிருக்கேன், அவங்க கூட இருந்திருக்கேன். அந்த ஒரு இதுக்காகவது என்ன வீடு பக்கத்தில், சரி நான் ஆவடியிலேருந்து வரேன், நீங்களும் நான் ஆவடியிலேருந்து மணலிக்கு எப்படி ட்ராவல் பண்ண முடியும்? ஒரு ஜீவ பிரகாரம் ஒருத்தருக்கு வந்து 10 கிலோமீட்டரில் தான் போடணும்னு இருக்கு. நான் வந்து ட்ராவல் ஒரு நாளைக்கு 70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறேன். இது தப்பு இல்லையா? மணலிக்கு என்ன பாப்பா பனிஷ்மெண்ட் மாதிரி தானே? சொல்லுங்க. மிஸ்டேக் நடந்தது, அதை மறுநாள் வந்து என்ன கேட்டீங்க லிப்ஸ்டிக் போடணும், அதுவும் வந்து அந்த அதிகாரி சொன்னார் நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேட்கலன்னா மேடமே கூப்பிட்டு சொல்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ எதை வச்சு அவர் சொன்னார் சொல்லுங்க பாப்போம். இப்போ அது வந்து ஒரு பர்சனல் இதுல பண்றதா சொன்னீங்க. இப்போ இது வந்து மேயர் சொல்லி அவர் சொன்னாருன்னு சொன்னாரா, இல்ல இது அவங்க மேயரே சொல்லியிருக்காங்களா, இல்ல இது எப்படி இஷ்யூ ஆச்சு? இஷ்யூ ஆச்சுன்னு இவர் தான் அவர் சொன்னார், இந்த மாதிரி வந்து மேடம் போட்ட கலரை நீங்கள் போடுறதுனால இதேமாரி போடாதீங்க. 2வது வந்து இப்போ நான் சொல்லிட்டேன், அடுத்தது மேடமே கூப்பிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். நான் அதெல்லாம் கூட பெருசாக எடுத்துல, நான் 1 மந்த்தாக போயிருந்தா இருக்கேன். அவங்க கிட்ட வந்து எனக்கு இங்கே மாற்றி விடுங்க அப்படிலாம் கூட நான் எதுவுமே கேட்கல. என்னுடைய வேலை பார்த்து நான் பண்ணேன். இன்னைக்கு வந்து பத்திரிகையிலலாம் போயின்னு இருக்கு, இஷ்யூ ஆகிட்டு இருக்குன்னா என்னுடைய மெமோ விஷயமா ஃபுல்லாக எல்லாருக்கிட்டையும் போயின்னு இருக்கு. அப்போ நான் பதில் சொல்லணும். என்னை எல்லாம் கேட்குறாங்க, ஏம்மா நீ சரியாக வேலை செய்ய மாட்டேமே, அதனால தான் உன்னை மாற்றிருக்காங்க, இதெல்லாம் ஒரு ரீசன் அப்படி இப்படின்னு கேட்கும்போது இப்போ என் தரப்பில் நான் வந்து இன்னும் எனக்கு சர்வீஸ் இருக்கு. சரிங்களா? நான் வேலை பார்க்கணும் இல்லையா ஜிசிசியில். அப்போ என்னுடைய இது வந்து நான் இந்த தப்பு பண்ணலாம் நான் நிரூபிக்கணும். நாளைக்கு எந்த அதிகாரி என்னை வந்து வேலைக்கு சேர்த்து பாருங்க, இந்த மாதிரி அடிச்சு நீ சரியா வேலைக்கு வர மாட்டேமா, அங்கே வந்து ஒரு குற்றச்சாட்டு பத்திரிகையில் வந்தது. என்னுடைய பணியில் நான் கரெக்டாக தான் இருந்திருக்கேன். ஒரு ஆம்பளைக்கு நிகராக நான் அந்த வேலை பார்த்துருக்கேன். சரிங்களா? என்னுடைய சைடில் எந்த தப்பும் இல்லை. அதே மாதிரி இந்த மெமோக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இது ஆல்ரெடி எப்படியே பத்திரிகையில் வந்தனால இவங்க கொடுத்த மெமோ அத்தனையும் அதில் கொடுத்துருக்க ஆன்சர் எல்லாமே உண்மை, நடக்கிறது எல்லாம் உண்மைதான். இந்த இஷ்யூ கொடுத்து இந்த மெமோ எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது மேயரை சந்திச்சு தொடர்பா பேசுனீங்களா? அவங்க ஏதாவது பதில் சொன்னாங்க? இல்ல, ஏன்னா எனக்கு வந்து ரிலீவ் ஆடின உடனே மறுநாளே வந்து மேடத்தை வந்து பார்க்க சொல்லியிருந்தாங்க. நான் ஆர்டர் காப்பி வாங்கின்னு போகும்போது அப்போ மேடத்தை நான் பார்த்தேன். அவங்க சொன்னாங்க நல்லா வேலை பாருங்க. நான் சரி மேடம் போயிட்டு வரேன், உங்ககிட்ட வேலை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். மற்றபடி வேற எதுவும் நான் அவங்கள ஏன் இங்கே போட்டிங்கன்னு கேட்கல. தூக்கு தண்டனை கைதி கூட ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. சரி அம்மா, அது வந்து குற்றச்சாட்டில் வந்து உனக்கு மெமோ கொடுத்ததுல லிப்ஸ்டிக்கை பற்றிலாம் எழுதிருக்கியே, இது என்ன விஷயம், ஏன் என்ன கேட்கலாம் இல்லையா? அப்போ அது உங்களுக்கு தெரியுது தானே, லிப்ஸ்டிக் வந்து அவர் போடக்கூடாதுன்னு சொன்னது. அப்போ தெரியுது இல்லையா? நான் தான் பப்ளிக்காக கொடுத்துருக்கேன்ல, லெட்டர் கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் படிச்சு தானே பார்த்தீங்கல்ல, அப்போ அது உங்களுக்கு தெரியும் தானே. அப்பயே கேட்டுக்கலாம்ல, அந்த சாரை கூப்பிட்டு ஏன் ஒரு லேடிஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி லிப்ஸ்டிக்லாம் போடக்கூடாது நீங்கள் சொன்னீங்க, சரி ஏமா அப்படி சொன்னார் அப்படின்னு கேட்கலாம்ல, ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கல. ஒரு 10:30 மணிக்கு வந்ததுக்காக மணலிக்கு தூக்கி அடிச்சிங்கன்னா 2 வருஷமா வந்திருக்கேனே. நான் நைட்டெல்லாம் எத்தனை நாள் லேட் ஹவுஸ் போயிருக்கேன். அப்போ அதெல்லாம் எந்த கணக்கில் எடுத்துக்கிறது? நீங்கள் ஒரு நாள் லேட்டாக வந்ததுக்கு நீ இப்படி சொல்கிறீங்க. டெய்லி நான் லேட் ஹவுஸ் போயிருக்கேனே. ஒரு ஆக்சுவலி வந்து என்ன சொல்லுவாங்க, எங்கள் 2 பேருக்கு வந்து ஒருத்தர் 10 மணிக்கு வரட்டும், ஒருத்தர் 11 மணிக்கு வரட்டும், ஒருத்தர் சீக்கிரம் போட்டோம், ஒருத்தர் நைட்டில் வந்து லேட் ஹவுஸில் போனோம். என்ன அப்படி தான் லேட் ஹவுஸ் போகிறதுக்கு தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் 10:30 மணிக்கு வந்ததுக்கு எதுக்கு என்ன மாற்றினீங்க சொல்லுங்க? மாற்றந்தே வீட்டாருல எங்கன்னா பக்கத்தில் போட்டுக்கலாம். சரிப்பா இவ்வளோ நாள் நம்மக்கிட்ட வேலை பார்த்து விசுவாசமாக இருந்தது, போட்டோன்னு எங்கன்னா பக்கத்தில் போட்டுக்கலாமே. மணலிக்கு ஏன் பர்டிகுலராக போடணும்? எந்த வண்டி வசதி இல்லை. ஏன்னா நீங்கள் மீட்டிங் இதெல்லாம் போகிறீங்க, அந்த ஏரியாவை பற்றி தெரியும், மழை வந்தால் வண்டி கிடையாதுன்னு தெரியும். தெரிஞ்சு அப்போ போட்டிருக்கிறீங்கன்னா அப்போ என்ன நோக்கம்?
பெண் உரிமை வந்து நசுக்கப்படுது, ஒடுக்கப்படுது அப்படிதான் நான் சொல்லுவேன். இப்ப இன்னொரு தகவலும் பரப்பப்படுது. அதாவது நீங்க மேயர் அலுவலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை துணை மேயர் அலுவலகத்துக்கு சொன்னீங்க. இந்த விஷயங்கள்னாலதான் ஒரு தகவல்களை வெளியே சொல்றதுனாலயும் வந்து இவங்க பணிமாற்றம் செய்யப்பட்டாங்க, இப்படி ஒரு தகவல்களும் பரவுது. அதை பாத்தீங்களா? அதுக்கு நீங்க கொடுக்குற விளக்கம் என்ன? நான் என்ன விளக்கம் கொடுக்குறேன்னா, நான் வந்து விஐபிங்க, கவுன்சிலர், சேர்மன், கமிஷனர் வரதெல்லாம் வேற ஒரு என்ட்ரன்ஸ்ல இந்த பக்கம் வருவாங்க, அதுக்குன்னு தனியா வருவாங்க. நான் உள்ள இருக்கிறது பப்ளிக், ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் என் ஏரியால சரியில்லை இப்படின்னு சொல்றவங்க இடத்துல இருக்கிறவன். நான் ரெண்டாவது கதவுக்கு உள்ள நடக்குது நம்மளுக்கு எதுவும் தெரியாது, நான் வெளியில இருக்கிறவ தான். வெளியில கதுவாண்டா உட்காந்துருந்தேன், உள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது இங்க என்ன நடக்குது, நான் அங்க போய் அங்க தகவல் கொடுக்கறதுக்கு, இந்த பப்ளிக் வந்து ரோடு சரியில்லை அதெல்லாம் சொல்றாங்க, இங்க இருந்து சொல்றதுக்கு என்கிட்ட என்ன தகவல் இருக்கு? அப்படி மேயர் அலுவலகத்துல அப்படி என்ன நடக்குது? நீங்க வந்து ஏன் உங்ககிட்ட பேசக்கூடாதீங்க, அங்க போய் என்ன சொல்றீங்க அப்படின்றாங்க. சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க லேடிஸ் கிட்டேயே வந்து பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க, மேயர் அலுவலகத்துல ஃபுல்லாவே ஜென்ஸ் தான் இருக்காங்க, அங்க போய் தகவல் கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? அந்த சைடு போறதுக்கு இப்படி இருந்து ஆப்போசிட் போகுது, பாத்ரூம் போறதுக்கே எனக்கு டைம் இருக்காது. அப்புறம் எங்க இருந்து நான் எங்க சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். இந்த குற்றச்சாட்டை வந்து நான் ஏத்துக்க மாட்டேன். அவங்க தரப்புல எப்படி சொல்றாங்களோ நம்மளுக்கு தெரியாது. உங்களுக்கு வேற ஏதாவது, இப்போ இந்த மாதிரி சொல்றீங்க இந்த லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு ஒரு அதிகாரி சொன்னாரு அப்படின்னு, உங்களுக்கு வேற ஏதாவது நெருக்கடிகள் அங்க இருந்ததா வேலை பாக்குறப்போ? வேலை பார்க்கும்போது வேற நெருக்கடினா, என்னை வந்து அங்கே ஒரு உதவியாளர் வந்து அப்பப்போ என்ன கம்யூனிட்டின்னு கேட்டுப்பார், என்ன ஜாதி அப்படின்ட்டு அப்பப்போ கேட்பாரு. அது வந்து நம்ம இதெல்லாம் சொன்னால் இன்னும் பெருசாக போகும், அது எதுக்குன்னு சொல்லிட்டு தான் நான் கம்முனது. அந்த கம்யூனிட்டி அது ஒரு ஜாதி, அதை எல்லாமே தான் ஓடுது, அதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு இது இல்லை. அதுதான் ஷார்ட்டாக சொல்லணும்னா இதை கேட்பாங்க, நீங்கள் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கே தெரியாமல் என்னுடைய ஜாதியை தெரிஞ்சாங்க. ஒரு நாள் வந்து அவர் எஸ்ஆர்லாம் எடுத்து பார்த்துருக்காரு. அவருக்கு வந்து அந்த எஸ்ஆரை பார்க்க ரைட்ஸு கிடையவே கிடையாது, அவர் ஒரு சாதாரண உதவியாளர், அவ்வளோதான். இவர் வந்து எனக்கு சேலரி போடுற அத்தாரிட்டியோ அதை மெயின்டைன் பண்ணுற என்னுடைய எஸ்ஆரை மெயின்டைன் பண்ணுற அதிகாரியோ கிடையாது. அப்படி இருந்தும் என்னுடைய எஸ்ஆர் வந்து அவர் கை மாறி என்னுடைய கம்யூனிட்டி என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டார். சரிங்களா? இது இவ்வளவு இந்த 1 மந்த்ல நடக்குது. இந்த பிரச்சனை இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களை மேயர் ஏதாவது அழைச்சு பேசுறாங்களா, நீங்க ஏதாவது அவங்க கிட்ட பேசுனீங்களா, தொடர்பா ஏதாவது விளக்கம் கேட்டாங்களா? என்ன இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி எதுவுமே என்ன அந்த அலுவலகத்துலேருந்து என்னை எதுவுமே கேட்கல, எனக்கே தெரியாது. எனக்கு ஆஃபீஸுக்கு கிளம்பும்போது இந்த மாதிரி உன்னுடைய விஷயம் தான் அங்கங்கே ஃப்ளாஷாக போயின்னு இருக்கேன் போது நான் அதிர்ச்சி ஆகிட்டேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு மெமோக்காக இப்படி ஃபுல்லாகுதுன்னு என்ன டாமினேட் பண்ணி இப்போ நிறைய விஷயங்கள் போயின்னு இருக்கு. அவங்க சரியாக வேலைக்கு வரதில்லைன்னும் போது என்ன ஒரு டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா? நான் காலையில் தாமதமாக வந்தேன், சரி நைட்டு நான் லேட்டாக போகிறத ஏன் சொல்ல மாட்டீங்க? டெய்லி நைட்டு 8 மணி 9 மணிக்கு தானே போகிறோம், சொல்லுங்கள். நீங்கள் உட்காந்துருக்கு, நான் உட்காந்து தானே இருக்கோம், ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்களுடைய புகார் வந்து இந்த லிப்ஸ்டிக் தொடர்பா கேட்டது உதவியாளர் அவர் மேலையா இல்ல மேயர் கேட்டாங்க அப்படிங்கறதா உங்களுடைய குற்றச்சாட்டு? யாரு மேல? எனக்கு குற்றச்சாட்டு மேயர் சொல்லாம ஒரு பிஏ கேட்க முடியாது. ஏன்னா நான் வந்து அதுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்கேன் இல்லையா? அந்த பதில் இப்ப நீங்க கூட நான் ஒரு பதில் கொடுக்குறேன்னா இது சரியில்லைன்னா கூட ஏமா நீ இது கொடுத்தது இல்ல, இது ஏன் லிப்ஸ்டிக் நீ கேட்கணும் இல்லையா? ஏன் கேட்கல? நான் தான் சொல்றேன், குற்றவாளிக்கு கூட ஒரு தண்டனை கொடுத்த மாதிரி கடைசியா நீ என்ன சொல்ல விரும்புறேன்னு கேட்பாங்க இல்லையா? இது ஜனநாயக ஆட்சி தானே, சொல்லுங்க. ஏன் கேட்கல? ஒரு பெண் தானே, பெண்ணை கேட்கறதுல தப்பு கிடையாது. நான் உங்க கூட இருந்தவ தானே, உங்க பர்சனலா உங்க கூட இருந்தவ தானே, நீ ஏன் என்ன கேட்கல? நீங்க கேட்டா தானே நான் ஏதாவது வாய் திறந்து பதில் சொல்ல முடியும். அப்போ அது வந்து உண்மை, அவங்க அந்த பதிலை பார்த்துட்டாங்க, அப்போ அது உண்மை. வேற ஏதாவது நான் சொன்னா? ஓகேங்க, தேங்க்யூ.